செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 ஆகஸ்ட் 20 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலம், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலம், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய கோடை காலம், குளிர்காலம், அதற்கு அடுத்தபடியாக அடுத்த ஆண்டு 2027 தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலம் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கண்ணோட்டம். குறிப்பாக துல்லியமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை வரைக்கும், ஜனவரி வரைக்கும். அதற்கு பிறகு எல்னினோ என்பது இருக்கும். அதனால் வெப்பம் என்பது கொஞ்சம் உயர்ந்திருக்கும். இருந்தாலும் எல்னினோ என்கின்ற பேச்சு வரக்கூடிய, அதாவது 2027 ஏப்ரலுக்கு பிறகு முற்றிலுமாக விலகிவிடும். ஏப்ரலுக்கு பிறகு ஏற்று இருக்கக்கூடிய இந்த கடல் வெப்பத்தால் மழை பொழிவு அடுத்த ஆண்டு வலுவாகவே இருக்கவே வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களிலே இந்த குழப்பமெல்லாம் தீரும் வேளையில கண்டிப்பாக இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். இறுதிக்கட்ட 30-45 நாள் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில கண்டிப்பாக ஒரு 30 நாள் மிக வலுத்திருக்கும். அதுல உச்சபட்ச 15 நாள் மிக வலுத்திருக்கும் என்பதையும், வரக்கூடிய அக்டோபர் 1 அக்டோபர் 16 தேதி 17 வரைக்கும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதுல மாற்றம் இல்லை என்பதையும், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக சேமிக்கும் அளவிற்கு, தானாகவே சேமிக்கும் அளவிற்கு அதிக மழைப்பொழிவை தரும். நீங்க கொண்டு போய் வாய்க்காலில் கொண்டு போய் தான் சேமிக்கணும் இல்லை. ஒரு திறந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக இருந்தாலும், குளமாக இருந்தாலும், அங்கே பெய்யக்கூடிய மழையே அதை நிரப்பிவிடும். இருந்தாலும் அதை நாம் கரைகள் உடைப்பெடுக்காத வகையில வடகிழக்கு பருவமழை மழை நீரை சேகரிப்பதற்கு நாம் கரைகளை பலப்படுத்த வேண்டும். மேலும் பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துதல், அகலப்படுத்துதல் போன்ற பணிகளால் மேலும் மழை நீரை சேகரிக்கலாம். 2027 கோடை காலம் சற்று உயர்ந்த வெப்பம் இருந்தாலும் அதை சமாளிக்கும் வகையில, அதாவது அச்சமூட்டும் வகையில ஏதும் இல்லாமல் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையில தான் வெப்பம் இருக்கும் என்பதையும், தற்பொழுது இருக்கக்கூடிய கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் அனைத்துமே கண்டிப்பாக இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழைக்கும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை வலுவாக பொழிவதற்குமே சாதகம் இருக்கிறது. எல்னினோ, சூப்பர் எல்னினோ, கசில்லா எல்னினோ போன்றவையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆசிய பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது ஆசிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளாகிய ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா, சீனா போன்ற பகுதிகளுக்கு வலுவாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வலுவான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வகையில, தொடர்ந்து அங்கே வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில அடுத்தடுத்த நிகழ்வுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வடக்கே குளிர்ந்ததும், அதாவது சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 17ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்ட பழவேற்காட்டை தொட்டது. 18ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தின் தெற்கு வட சென்னை, 19ஆம் தேதி நேற்றைக்கு சென்னை, 20ஆம் தேதி இன்றைக்கு தென் சென்னை மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் அப்படியே திருவண்ணாமலை மாவட்ட வடக்கு பகுதி, இந்த பகுதிகளில் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழும். 21, 22 என்று 25ஆம் தேதி டெல்டாவிலும், 26, 27 புதுக்கோட்டை, ராமநாதபுரம், 28, 29 மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லையும், 30, 31 திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும், 1ஆம் தேதி கன்னியாகுமரி வடக்கிலையும், 2ஆம் தேதி கன்னியாகுமரி தெற்கு பகுதியிலையும் சூரியன் குத்துக்கதிர் விழ, 3ஆம் தேதியிலிருந்து குமரிக்கடலில் விழ தொடங்கி செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டில் விழுந்து பிறகு தெற்கு நோக்கி பயணிக்கும் போது வடக்கே குளிர தொடங்கும் என்பொழுது உயரழுத்தம் வந்துவிடும். ஆகையின் காரணமாக இப்படி வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வுகள், ஜப்பான், சீனா பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள் அங்கே பயணிப்பதற்கு தடை ஏற்படுத்தி பிறகு அப்படியே நேரடியாக தென்சீன கடற்பகுதி வழியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக கண்டிப்பாக வங்கக்கடலை நோக்கி வரும். கடல் வெப்பம் சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடல் வெப்பம் அரபிக்கடலை விட கூடுதலாகத்தான் இருக்கு இன்றைய தேதி வரைக்கும். ஆக ஆப்பிரிக்க பக்கம், அதாவது நெகட்டிவ் ஐஓடி உருவாகும் என்று மன்னிக்கவும், அதாவது ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடல் வெப்பமே அதிகமா இருக்கு. ஆப்பிரிக்க பக்கம் வெப்பம் உருவாகி, அதாவது ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக இருக்கும் என்று கணிப்புகள் வெளியிடப்பட்டு கொண்டிருந்தாலும், எந்த பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் வங்கக்கடல், அரபிக்கடல் இரண்டு வெப்பமும் வரக்கூடிய நாட்களிலே சூரியன் குத்துக்கதிர் தெற்கே வரக்கூடிய நாட்களிலே கடல் நீரோட்டம் கண்டிப்பாக வலுவரும். அரபிக்கடல், வங்கக்கடல் ரெண்டு வெப்பத்தையுமே உயர்த்தும். நிலநடுக்கோட்டு பகுதியில், அதாவது நடுநிலை ஐஓடியாக வைப்பதற்கே அதிகமாக சாதகம் இருக்கிறது. ஆகையின் காரணமாக கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையின் இறுதி கட்டமும் வடகிழக்கு பருவமழையும் நன்றாகவே இருக்கும். அடுத்தடுத்த உயரழுத்தங்கள் வட இந்திய நிலப்பகுதிகளிலும் மேற்கத்திய இடையூறும்
குளிர்ந்த காற்றை கொடுத்து, அதாவது நீராவியை நீராக மாற்ற சாதகமில்லாத அமைப்பு தற்பொழுது தென்படுகிற நிலையில நீராவியை நீராக மாற்றும் வகையில உயரழுத்தமும் மற்றும் குளிர்காற்றும் வந்து நீராவியை நீராக மாற்றி கண்டிப்பாக செப்டம்பர், அக்டோபர், அதுலயும் குறிப்பா அக்டோபர் 15 தேதி அதிக மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை போலவும், வரக்கூடிய நாட்கள் 23, 24 தேதியிலிருந்து தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தெற்கு கேரளாவில் பலத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்பதையும், மாத இறுதி வரை அப்படியே சீராக இருக்கும் என்பதையும், கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் சீராக இருக்கும். அதே வேளையில செப்டம்பர் பிறந்ததும், அதாவது ஜப்பான் சீன பகுதிக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வு படிப்படியாக வடக்கு வங்கக்கடற் பகுதிகளுக்கு வர தொடங்கி, பிறகு ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய ஆந்திர பிரதேசம், வடக்கு ஆந்திர பிரதேசம் என்றும், அக்டோபர் முதல் 15 நாள், முன் 15 நாள்ல தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள வங்க கடற்பகுதிகள் மற்றும் இலங்கை ஒட்டிய வங்க கடற்பகுதியில அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் அக்டோபர் முன் வாரத்திலேயே, அதாவது முன்பகுதியிலேயே தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே இலங்கை ஒட்டி அமைந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை அக்டோபரிலேயே தென்மேற்கு பருவமழை நிறைவடைவதற்கு முன்பே வலுத்த மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு உடனடியாக எதையாவது தெளிப்பு மிதைப்பு பணியை செய்துவிடக் கூடாது. காரணம், தென்மேற்கு பருவமழை ஒதுக்கித்தான் பொழியும். தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிற்குண்டான மழை அல்ல. ஆனால் படிப்படியாக அந்த மழைப்பொழிவோட அளவும் பரப்பும் தீவிரமடையும். அதற்கு பிறகு நீங்கள் மழை நீரை சேகரித்து நீங்கள் அதற்கேற்ற ஒரு விவசாயத்தை செய்ய வேண்டுமே தவிர, நாம் நினைக்கும் பொழுது மழைப்பொழிவு பொழியாது, நாம் நினைக்கும் இடத்துல மழைப்பொழிவு பொழியாது. ஆனால் பொழியும் இடத்துல சேர்த்து பொழியும். ஆக நாம் நினைக்கும் பொழுது பொழியாமல் ஒரு வாரத்தில் பொழிய வேண்டிய, சீராக பொழிய வேண்டிய மழை ஒரே நாளில் சில மணி நேரங்களிலே, நேற்றைக்கு எப்படி நீடாமங்கலத்துல 3/4 மணி நேரத்தில் 63 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கு. அதே போல குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய வானிலை தான் வரக்கூடிய இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையும் இருக்கும். வடகிழக்கு பருவமழை சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். அதாவது சிறு நிகழ்வும் அதிக மழை தரும், குறைந்த பரப்பில் அதிக மழை தரும், குறைந்த நேரத்தில் அதிக மழை தரும். அனைத்து இடங்களுக்குமே இந்த சிறு நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வுகளாக உருவாகி எல்லா மாவட்டங்களுக்குமே தெரியும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை இலங்கை ஒட்டிய கடற்பகுதியில் காற்று சுழற்சி உருவாகிற காரணத்தினால தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக இலங்கையை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள், தமிழ்நாட்டு பகுதிகள், அதாவது மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி ஒட்டிய மாவட்ட பகுதிகள், தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, குறிப்பாக நாலுமூக்கூத்து, காக்காட்சி எல்லாமே வடகிழக்கு பருவமழை அதிக மழைப்பொழிவை பெறும் இடங்களாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இது நீலகிரி முதல் வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழைப்பொழிவை தரும். அரபிக்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடலிலும் காற்று சுழற்சி உருவாகும். வடகிழக்கு பருவமழை காலத்துல வங்கக்கடல் காற்று சுழற்சி, அரபிக்கடல் காற்று சுழற்சி ஒன்றிணைந்த இணைப்பு சுழற்சியால் தென் மாவட்டங்கள்ல பிணைக்கப்பட்டு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதிகமாக இருக்கும். இதுல தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும் கூட சராசரி மழைப்பொழிவு கிடைக்கும். வடகடலோரமும் சராசரிக்கு கூடுதல் மழை, டெல்டா அதை விட கூடுதல், தென் மாவட்டங்கள் அதை விட கூடுதல், இலங்கைக்கு அதை விட கூடுதல் என்றே கணிக்கப்பட்டிருக்கிறது. 2027 ஜனவரி வரைக்கும், இந்த ஜனவரி 10 தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பிறகு ஒரு சீரான ஒரு மழையை இலங்கைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஜனவரியிலையும் இலங்கைக்கு மழை தொடரும். ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஜனவரியில பெரிதா மழை தெரியல. ஆனால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வெயில் அதிகமாக இருக்கும். கண்டிப்பா அந்த மழை, அதுக்கு மட்டும்தான் நாம கொஞ்சம் அச்சப்படும்படியா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய அச்சமெல்லாம் இல்லை. குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு மழைநீரை சேகரித்து அமைத்தால் ஒன்று தானாவே சேகரிக்கப்படும். கரைகளை வளப்படுத்தி இருந்தாலே நாம சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் மழைப்பொழிவும் கை கொடுக்கும் என்பதையும், வரக்கூடிய கோடை மட்டும் கொஞ்சம் வெப்பமாக கூடுதலாக இருக்கும் 2027 என்பதையும், ஏப்ரலுக்கு பிறகு மே இறுதியில் இருந்து கண்டிப்பாக முற்றிலுமாக இந்த எல் நினோ என்கின்ற அந்த அச்சுறுத்தலே இல்லாமல் போய்விடும். மீண்டும் பல வருடங்களுக்கு இந்த எல் நினோ என்பது வாய்ப்பு தெரியவில்லை. அதாவது குறைந்தபட்சம் ஒரு 4-5 வருடங்களுக்கு எல் நினோ வாய்ப்பு தெரியவில்லை. அதற்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் லானினா, நியூட்ரல் போன்ற அமைப்பு நல்ல மழைப்பொழிவை தரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே அச்சம், பீதி வேண்டாம். பலர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நிறைய பேர் போர் போடலாமா, நிலத்தை வித்தரலாமா, நிறைய பேர் நேற்றைக்கு இரவு கூட பல கைபேசி அழைப்புகள் ரொம்ப வேதனைப்படுத்தியது. அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கணவாய் பகுதிகள் இங்கிருந்து அதிக கைபேசி அழைப்புகள் வருகிறது.
கவலைப்பட வேண்டாம், கை கொடுக்கும், பொறுத்திருங்கள், பொறுமையுடன் இருங்கள், கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பாலும் இந்த பகுதி எல்லாமே காற்று பகுதியில் செப்டம்பர்ல தான் எப்போதுமே மழை பெய்யும். இப்ப எல்லாம் காத்தடிக்கும், காத்து குறைவா இருக்கு. இருந்தாலும் செப்டம்பர் நிசப்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் இப்ப சூரியன் குத்துக்கதிர் தெற்கே போனதும் தெற்கே வரும் பொழுதும் நம் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது என்பதையும், முற்றிலுமாக நெடுக்கோட்டு பகுதிக்கு நகர்ந்த பிறகு நல்ல மழை காத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.